இந்த மக்களவை தேர்தல்ல தமிழ்நாட்டுல 5 முனை போட்டி 6 முனை போட்டி அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் கூட உண்மையான போட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கும் தான் அப்படின்னு ராஜா நேற்று சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா? அதாவது நண்பர் சொன்னது போல பிஜேபியை தமிழகத்தில் ஒரு பெரிய சக்தியாக காட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகள் நடந்து வந்திருக்கின்றன. அவர் அதை சொன்னார், நீங்கள் கூட அதெல்லாம் செய்யுங்களேன்னு கூட சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஒன்றாக ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்தையும் பிஜேபி தான் இங்கே முக்கியமான, பிஜேபிக்கும் அதிமுகவும் தான் முக்கியமான போட்டி என்று சொல்லும்போது பிஜேபி மிகப்பெரிய அணியாக காட்டுகின்ற அந்த முயற்சி இருக்கிறது. அதே நேரத்தில் அகில இந்திய அளவில் அந்த கட்சி ஒரு முக்கியமான ஒரு மையமான இடத்துல இருக்கிறது மறுக்கவும் முடியாது. ஆனால் தமிழகத்தில் இப்போ என்ன சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால், இப்போ அது ஒரு அரசியல் ரீதியாக விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மத்தியிலே எப்படிப்பட்ட அணி வர வேண்டும் என்பதற்கான விமர்சனங்கள் இங்கே தவிர்க்கப்பட்டு பிரச்சார மேடைகளெல்லாம் பார்க்கிறோம். மீண்டும் அதிமுக பற்றி திமுக கூட்டணி பேசுகிற போது அவருடைய ஆட்சி அந்த மாநில அளவிலான விவரங்கள் மட்டுமே வருகின்றன. அதே போல் அதிமுக மேடையில் கருணாநிதி பற்றியும் அந்த திமுக பற்றிய விமர்சனங்கள் தான் கூடுதலாக வருகின்றனவே தவிர அகில இந்தியிலான அரசியல் குறித்த அந்த இடதுசாரிகள் விரும்புகின்ற மக்கள் இப்படிப்பட்ட அரசியல் ரீதியான விவாதங்கள் இருங்க வேண்டும் என்று இடதுசாரி உண்மையாக விரும்புகிற அது மிக குறைவாக ஒழிக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம், இடதுசாரிகள் விரும்புற அப்படின்னு சொல்றீங்களா? இடதுசாரிகள் விரும்புற பேச்சை நீங்க உங்க மேடைகள்ல தானே பேச முடியும். ஆமா, அதிமுக மேடையிலயோ திமுக மேடையிலயோ காங்கிரஸ் மேடையிலயோ இல்ல. இடதுசாரிகள் விரும்புகிற என்றால் நாங்கள் அஜெண்டா போட்டு அதை நீங்கள் பேசுங்கள் என்ற அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. தேசிய அரசியலில் இது ஒரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், அதுபோல் யாரெல்லாம் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்கின்ற எல்லா வியூகங்களும் உள்ளது. அது குறித்த விவாதங்கள் மக்கள் மத்தியில் வருவது பரவுவது என்பது ஜனநாயகத்திற்கு நல்லது, ஜனநாயக வளர்ச்சி. அது அந்த வளர்ச்சியை தடுக்காமல் தனிநபர் சார்ந்ததாக அல்லது தனிப்பட்ட சில பிரச்சனைகள் சார்ந்ததாக மட்டுமே இந்த விவாதங்களை சுருக்குவது, மக்களுடைய சிந்தனைகளை முடக்குவது என்பது ஜனநாயகத்திற்கு கேடு. அந்த வகையிலே தான் இடதுசாரிகள் விரும்புகின்ற ஒரு அரசியல் ரீதியான விவாத களமாக நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தை நான் சொன்னேன். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு அணி இருக்கு, அந்த அணி பிக்சர்லயே இல்ல அப்படிங்கிற துணியில ராஜா பேசுறாரு. ஏன்னா அது ஏன் அப்படி பேசியிருக்காருன்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால வரலாறு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இந்த 15 பாராளுமன்றத்தில் அதிகமான எண்ணிக்கையை வெற்றி பெற்றது 1967 25 பாராளுமன்ற இடங்களை பெற்றார்கள். அதற்கு பிறகு 71 23 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். ஆனால் 96ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 96க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 96ல் 17 இடங்கள், 99ல் 12, 2004ல் 16, 2009ல் 18 இத்தனை இடங்களும் பெறுவதற்கு காரணம் வலுவான ஒரு கூட்டணி வைத்திருந்தார்கள். அந்த கூட்டணி இப்பொழுது இல்லை. அதைத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க அவங்களுடைய கடந்த கால வரலாறும் கூட கூட்டணி இல்லாமல், கூட்டணி இல்லை, அதனால வலுவிழந்து போனார்கள்னு சொல்றீங்க. ஏதோ அவங்களாவது சில 4-5 கட்சிகளையாவது கூட வச்சிருக்காங்க. அந்த 4-5 கட்சிகள் கூட இல்லாம தனி ஒரு கட்சியாக நிற்கக்கூடிய கட்சியோட தான் உங்களுக்கு போட்டின்னு வேற சொல்றீங்களே. இல்லைங்க, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் அவர்களோட வெற்றி பெற்ற சதவிகிதம் எண்ணிக்கையெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசியல் அந்த தேர்தல் நிலைப்பாடு, அவர்கள் பெற்றுகின்ற சதவிகித வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே கூட்டணி இருக்கும் பொழுது, நல்ல கூட்டணி அமைக்கும் பொழுது அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, பல இடங்களில் பெற்றிருக்கிறது. அதற்காக தான் நான் சொல்கிறேன். 1962லேருந்தே சொல்ல முடியும். குறிப்பாக 96லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி பெறும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டணி வைத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த கூட்டணி கிடையாது, இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நிற்கும் பொழுதோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தனித்து நின்றால்னா எட்ஜ் ஏடிஎம்கேக்கு தான் இருக்கும், திமுகக்கு இருக்க முடியாது. அது மாதிரியும் வரலாறு கிடையாது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது மிகவும் பலவீனமான கூட்டணி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு பிஜேபி அமைத்திருக்கிற கூட்டணி என்பது பலம் வாய்ந்த கூட்டணி. அதனால் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தான் இந்த தேர்தலில் இடையான போட்டி என்று சொல்லுகின்றோம். இந்த கடந்த காலத்தில் நடந்த தேர்தல்களில் இந்த கட்சிகள் எல்லாம் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோடு இன்று இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் சேர்த்து அவர்கள் பெற்ற வாக்குகளை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாக்குகள் அதிகமாக இருந்ததாகத்தான் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இன்று திமுக பல பலவீனமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜேபியிலேருந்து உறுதியாக சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அப்படி சொல்ல முடியுது அவங்களால? அதான் நண்பரே சொன்னது போல
பெரிய கட்சிகள் ஒரு பாரம்பரியமான இயக்கமும் பின்னணியும் உள்ள மக்கள் தளமும் உள்ள கட்சிகள் எதுவும் இன்றைக்கு அந்த திமுக அணியில் இல்லை. ஒரு சிறு சிறு எந்த கட்சி நான் குறிப்பிட்ட பெயர் சொல்வதை விட சிறிய அமைப்புகள் மட்டுமே இருக்கின்றன என்பது. இன்னொன்று, கடந்த காலத்தில் அவர்கள் காங்கிரஸோடு செய்து கொண்ட அந்த அப்பட்டமான சமரசங்கள், பேரங்கள், பதவி பகிர்வுகள் இவையெல்லாம் மக்கள் மத்தியிலும் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே காங்கிரஸை நிராகரிக்கிற விரும்புகிற மக்கள் நிச்சயமாக அதனோடு தன்னால் இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் தன்னை கலற்றி கொண்டு விட்ட திமுகவும் சேர்த்து நிராகரிப்பார் என்பதையும் வைத்து பார்க்க வேண்டும். அதுபோல அரசியல் கணக்குகளை வெறும் கடந்த கால டைரி குறிப்புகளை மட்டுமே வைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு மக்களுடைய மனநிலை என்ன என்பதோடு சேர்த்து தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இன்னைக்கு இந்த எட்ஜி யார் பக்கம் இருக்கிறது என்பதெல்லாம் அந்த கணக்கையெல்லாம் தாண்டி அகில இந்திய அளவில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று காங்கிரஸை தடுக்கின்ற, அதே போல் அதுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிற பாஜகவை தடுக்கின்ற அந்த அப்படியான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது அதுதான் தமிழகத்திலும் ஏதோ ஒரு வகையில் எதிரொலிக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் ராஜா சொல்லியிருப்பது உண்மை. அப்படி என்றால் பாஜகவை எதிர்த்து இங்கே யாரெல்லாம் அணி அமைக்கிறார்களோ அவர்களுக்கும் பாஜகவுக்கான போராட்டமாக நிச்சயம் பார்க்கலாம். அவர் பெரிய கட்சியா, தமிழகத்தில் சின்ன அணியா பெரிய அணியா என்று மட்டுமே வைத்து பார்க்க முடியாது. அந்த வகையில் அகில இந்திய போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் தமிழகத்தினுடைய போராட்டத்தையும் பார்க்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் ராஜா சொல்லியிருக்கிற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க அகில இந்திய அளவில் உண்டான போராட்டம், அகில இந்திய அளவில் உண்டான போராட்டம்னு சொல்றீங்க. இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அவங்க உங்களுடைய வாதத்தை வாங்கி கொள்ள நான் என்னுடைய முதலில் சொன்னேன், அப்படிப்பட்ட அகில இந்திய அளவிலான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்க மாட்டேன் என்கிறார்களே என்பதுதான் என்னுடைய கவலையும் கூட. அதை பேசுங்கள் என்று தான் சொல்கிறேன். அதில் உங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளை அழுத்தமாக திட்டவட்டமாக வெளியே சொல்லுங்கள், மக்கள் அது குறித்து விவாதிக்கட்டும். இல்லை, மரியாதைக்குரிய எங்களுடைய துணைத் தலைவர் ராஜா அவர்கள் சொன்னதில் ஒரு கருத்து, இப்போ 2009 18 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் கூட்டணியில் மத்தியில் இருக்கிற ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தார்கள். அதற்கு பிறகு பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் தமிழ் இனப்படுகொலை இலங்கையில் நடந்திருக்கிறது. 2G வழக்கு, அதுதான் இந்த UPA 2க்கு அதிகம் அந்த பெயர் கெடுவதற்கான முதல் காரணம். 2G ஊழல் இருந்து ஆரம்பிக்குது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு சாதாரணமாக குறைத்து மதிப்பிட முடியாது. அதனால தான் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அதை அப்படியே எதிர்த்து வாக்களித்தார்கள். அது ஒன்று. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு சிமிலராக ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. 96 சட்டமன்ற தேர்தலையும் மக்களவை தேர்தலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதே மாதிரி ஜெயலலிதா மீதான ஊழல் வழக்குகள் அப்படின்னு சொல்லி தோற்கடித்த மக்கள் 98 உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு 30 சீட்டுகளை கொடுத்து கௌரவிக்கத்தான் செஞ்சாங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தில் 2011 சட்டமன்றத்தில் திமுக தோற்கடிச்சாச்சு. இப்போ வாக்களிக்க மாட்டார்கள்னு சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாது. இந்த ஊழல் வழக்குகள்ல 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எதிர்கட்சியாக வரும்பொழுது அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த ஆளுங்கட்சி போடுற சில வழக்குகள்னு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த அடிப்படையில் பார்த்தா அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ வழக்குகள் போட்டிருக்கு. அதே மாதிரி அண்ணா திமுக காரங்க மாதிரி நிறைய வழக்குகள் போட்டிருக்கு. அந்த வழக்குகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சி, அது பாரதிய ஜனதா கட்சியோ இடதுசாரி இயக்கங்களோ சாட்டின குற்றம் அல்ல. அது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொன்னது. அதனால ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அதை குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னும் பொழுது நிச்சயமா அதுக்கு ஒரு இது இருக்கு, அதிகமான அழுத்தம் இருக்கிறது. அவருடைய கூட்டணி ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வழக்குகளும் தொடுக்கப்படுகின்றன. அதான், ஆமா, அதுவும் கூட அவங்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது நடக்கிறது. அது ஒண்ணு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் நவம்பர் மாதம் 2012 பாராளுமன்றத்தில் இதற்கான வாக்கெடுப்பு நடந்தது. 2 நாளை முன்னாடி வரைக்கும் அவங்க முடிவு பண்ணவே இல்லை, நாங்கள் என்ன செய்ய போறோங்கிறதெல்லாம் முடிவு பண்ணல. சொல்லுவோம் என் வாக்கெடுப்பு நடக்கும்பொழுது சொல்லுவோம்னு சொன்னாங்க. வாக்கெடுப்புக்கு ஆதரவு கொடுத்து விட்டு அரசுக்கு ஆதரவு கொடுத்து விட்டு வெளியில என்ன சொல்றாங்க, மதவாத பாஜக வரவிடாமல் தடுப்பதற்காகத்தான் ஆதரவு கொடுத்தோம். நீங்க மதவாத பாஜகவை இருந்துட்டு போட்டான், அதை தடுப்பதற்காக 5 கோடி சில்லறை வர்த்தகர்களுடைய வைத்தறிச்சலை கொட்டினா அது எப்படிங்க சரியா வரும்? அதே மதவாத பாஜக வரக்கூடாதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி பிஜேபி வரக்கூடாது, அதனால நான் ஆதரிக்க போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஸோ அந்த மாதிரி இல்லை. மக்கள் விரோத பல நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்கும் பொழுது உடன் இருந்தவர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம்.
ரொம்ப ரொம்ப வீக்கான விக்கெட்டில் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பலவீனப்பட்ட ஒரு அணியாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.